ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் குட் மார்னிங். ஒரு சின்ன குட்டி மோட்டிவேஷன் ஸ்பீச். எலி இருக்குது இல்லையா, இந்த எலியை நம்ம பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு பாக்ஸ் வைப்போம். அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பலகீனமான ஒரு பிளைவுட் தான் போட்டிருப்பாங்க, ஒரு பலமெல்லாம் இருக்காது. எலினுடைய பவர் என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய கான்கிரீட் வாலாக இருக்கட்டும், டைல்ஸாக இருக்கட்டும், செவராக இருக்கட்டும், அது தன்னுடைய பற்களால் ஓட்டைப்பட்டு வெளியில் வரும், அவ்வளோ இது உள்ளது. அந்த எலி அந்த பாக்ஸ்க்குள்ள மாட்டிச்சு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கூட யோசிக்காது. ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம தப்பிக்க முடியாது, இந்த பதட்டத்திலையும் பயத்துலையும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அந்த மண்டை முட்டி சுத்தே போயிடும், இல்லைன்னா காலையில் கொல்லப்படும். ஸோ அந்த எலி நினச்சிருந்தா அந்த பெட்டி ஒரு பலமில்லாத ஒரு பிளைவுட் தான், அது அழகாக பற்களால் அது ஓட்ட போட்டுலாம் தப்பிச்சிருக்கலாம். ஸோ அதனுடைய அந்த சிந்திக்க தெரியாமல் தான் அது தன்னைத்தானே உயிரை மாற்றிக் கொள்கின்றது. அதே போல் தான் மனிதனும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதை பெருசாக புகாந்தரமாக எடுத்துக்கிட்டு அது என்ன சொல்லி முழிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நிறைய விஷயங்களை ட்ராப்பில் மாட்டிக்குவாங்க. ஸோ அதனால் நம்ம எலியாக இருக்கிறத விட சிந்திப்போம், செயல்படுவோம். எத்தனை பேர் நம்மளை தடுத்தாலும் நாம் மீண்டும் உயர்ந்து வருவோம், எத்தனை வழிகள் அடைத்தாலும் அடுத்த வழி செலக்ட் பண்ணி நம்ம முன்னேறுவோம். ஸோ யாராலும் நம்மளையும் தடுக்க முடியாது. ஸோ எலியாக இருப்பதை விட இறைவன் கொடுத்த புத்தியை செயல்பட்டு புத்திமானாக இருப்பது மிகச்சிறப்பு. தேங்க்யூ.